ஒரு எக்ஸாம் 81 சாப்டர் 60 நாள். Hello everyone, welcome to Xylem NEET Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம இன்னைக்கு Xylem Learningலேருந்து நம்ம லான்ச் பண்ண ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் Xylem ப்ரீமியர் லீகை பற்றின ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே இதோடைய ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த செஷனை எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுற உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் நீங்கள் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் பசங்கள்லாம் ஷோஸ் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்படி பண்ணுவீங்க? வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வரும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த Xylem ப்ரீமியர் லீக் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுடைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இன்ஃபினைட் ப்ராக்டிஸ். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பசங்கள்கிட்ட சொல்லுவேன், ஒரு சாப்டருக்கு அதிகபட்சம் எத்தனை கொஷின் சால்வ் பண்ணணும்னு பசங்க கேட்பாங்க. 100, 200. நான் சொல்லுவேன் இன்ஃபினைட்னு சொல்லிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு Xylem Learning ஆப்பில் இருக்கிற இந்த கோர்ஸுடைய இன்ஃபினைட் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா அப்படின்ற சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த சாப்டர்லேருந்து கொஷினை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற சாப்டர் நம்பரையும் கிளிக் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 3 சாப்டர் கிளிக் பண்ணலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது வேணால் சேர்த்து. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவலில் கொஷின் வேணும்? மிக்சட் லெவலா, ஈஸி லெவலா, மீடியம் லெவலா, ஹார்ட் லெவலா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிஃபிகல்ட்டி லெவலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்க கொஷின்ஸு உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ்க்கு வரும். அப்போ எத்தனை கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? ஓகே, நீங்களே உங்களுக்கு ஒரு கோலை வச்சுக்கோங்க. 10, 20, 30 இல்லை கஸ்டம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு 30க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது யூ கேன் கிளிக் இட். அப்புறம் ஒரு வேளை 15 பண்ணனாலும் கஸ்டம் கிளிக் பண்ணி 15 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் என்ன மோடில் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? ப்ராக்டிஸ் மோட்னா நீங்கள் கொஷினை ஏவா, பியா, சியா, டியான்னு ஆன்சரை போட்ட உடனே கரெக்டாக தப்பா இல்லையா, ஐ ஷுட் சே கரெக்டாக தப்பா அப்படின்ற ஆன்சர் தெரிஞ்சிடும். எக்ஸாம் ஓடும்போது லெட்ஸே 20 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த 20 கொஷினும் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிய வரும். அப்போது எதர் ப்ராக்டிஸ் மோடு இல்லைனா எக்ஸாம் மோடில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஒரே ஒரு செகண்ட். இப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? கிரேட்டு, சூப்பர், பக்கா. அப்போது வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஏஐ குருன்னு ஒரு சூப்பர் ஃபீச்சர் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது? நீங்கள் Xylem Learning ஆப்குள்ளே போன உடனே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஏஐ குரு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேள்வி வேணால் இருக்கலாம். ஓகே, அது அகாடமிக்காக இருக்கா, ஷுட் சே அகாடமிக்காக இருக்கலாம், இல்லை நான் அகாடமிக்காக இருக்கலாம். எது சம்மந்தமான கேள்வியாக இருந்தாலும் இதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் இது கொடுக்கும். அது சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி நான் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போது எனக்கு டிப்ஸ் கொடு அப்படின்னு இந்த மாதிரி நான் அகாடமிக்காக எது கேட்டாலும் அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்லு. அண்ட் இந்த ஏஐ குரு மூலமாக அகாடமிக் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், லெட்ஸே ஒரு கொஷின் கேட்குறீங்க, டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், டைகாட் லீஃபுக்கும் மோனோகாட் லீஃபுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு எதுகிட்ட கேட்குறீங்கன்னா ஏஐ குரு உங்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி டைகாட்டில் ஷுட் சே வீனேஷன், டைகாட்டுக்கு எப்படி இருக்குது, மோனோகாட் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸ்டொமேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸு நம்ம Xylem Learning ஆப்பில் நம்ம தமிழ் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்த வீடியோஸை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ கூட போய் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கான்செப்டை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிக் மார்க்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்களே, ஜஸ்ட் ஹெட்ஸ் அப், ஐம் ஸ்டில் லேர்னிங் அண்ட் மைட் மேக் மிஸ்டேக்ஸ்னு. ஸோ ஏஐனாலே நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் ஏஐட்டே கொடுக்கக்கூடாது, இங்கேன்னு இல்லை எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. ரைட்டா? கிரேட்டு. இப்போ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். வேறு என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்க்கலாம். நீட் எக்ஸாம் பேஸ்டான மார்க் டெஸ்ட் நிறையா உங்களுக்கு இந்த கோர்ஸ் Xylem ப்ரீமியர் லீகில் கிடைக்கும். அப்போது அதுதான் ப்ரீ நீட் மார்க் டெஸ்ட் சொல்கிறோம். ஏன்னா நீட் எக்ஸாமு இப்போ May 1st வீக் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் மாதிரியான மார்க் எக்ஸாமை நிறையா நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா மார்க் டெஸ்ட் எழுத தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். பிரபஞ்சன் இருக்காது இல்லையா, 2023 நீட் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கினவர். அவர் 50 ஃபுல் டெஸ்ட் கிட்டே எழுதியிருப்பார். அப்ராக்சிமேட்டாக 51வது டெஸ்ட் தான் அவருக்கு அந்த நீட் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட்டை வச்சுருப்போம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணணுன்றதுக்காக. நீங்கள் இது இல்லாமல் நிறையா டெஸ்ட் வந்து நீங்களாகவே எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்? அண்ட் கிரேட் இண்டியன் பேட்டில்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஐபி எக்ஸாமினேஷனும் இந்த Xylem ப்ரீமியர் லீக்ல உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும் ரைட். என்னது சார் இது அப்படின்னா ஆஃப்லைனில் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. ஆனால் நீங்கள் இது ஆன்லைனில் எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் எழுதிக்கலாம். இதோடைய நோக்கமே ஐ ஷுட் சே ஆல் இண்டியா ரேங்க் கொடுக்கறதுக்காக தான். அந்த கோர்ஸ் வைஸு நீங்கள் உங்களுடைய ரேங்க் எவ்வளோ இருக்குது ரைட். ஏன்னா இது நிறைய பேர் எழுதுவாங்க, கேரளா பசங்களும் எழுதுவாங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இதுவுமே இந்த கோர்ஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஓகே, சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸு எக்ஸ்பர்ட் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸு கிரியேட் பண்ணது, கேரளாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கிரியேட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது ஸ்டடி மெட்டீரியலும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு வரும். அதோடைய ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தேட் நான் சொன்னேன் இந்த கோர்ஸோட டியூரேஷன் 60 நாள் ரைட், 60 டேஸு. அண்ட் எத்தனை சாப்டர் இருக்குது நமக்கு? அப்ராக்ஸாக 81 சாப்டர் இருக்குது ஓகே ரைட். அப்போ நம்ம இதை 20 மாடியூல்ஸாக பிரிச்சுருக்கோம் ஓகே. அப்படின்னா என்னது, ஒரு மாடியூலில் 3 டேஸு இருக்கும், அதாவது 3 days per மாடியூல் ஓகே ஃபைன். அதில் 3 daysல டே 1ல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 சாப்டர் படிப்பீங்க. அண்ட் டே 2ல் 2 சாப்டர் படிப்பீங்க. இந்த டே 1 டே 2ல் சாப்டர் படிப்பீங்கன்னு சொல்கிறேன்ல, அது நாங்கள் லைவாக வந்து கிளாஸ் எடுப்போம், லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ டே 3ல் உங்களுக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். அப்போது உங்களுக்கு 3 நாள் முடிஞ்சிருச்சு ரைட். எக்ஸாமு அண்டு கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனு, அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது 3 நாள் முடிஞ்ச பிறகு எத்தனை சாப்டர் முடிச்சிருக்கீங்க? 4 சாப்டர் முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போது 60 நாள் முடியும் போது அப்ராக்சிமேட்டாக 81 சாப்டர் முடிச்சிருவீங்க. ஏதோ ஒரு மாடியூலில் மட்டும் ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்கலாம் சார் 20 மாடியூல் அப்படின்னா ஒரு மாடியூலுக்கு 4 சாப்டர்னா 20 மாடியூலுக்கு 80 தானே வரும், 81 இருக்கே அப்படின்னா ஒரே ஒரு மாடியூலில் மட்டும் ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ரா வரும். அது சின்ன சாப்டர் தான் ரைட்டா, அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நான் சொன்னேன் டே 3ல் வந்து எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? அது 1 hour எக்ஸாமு ரைட். அப்போ நீங்கள் 60 கொஷின் எழுதணும். ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, பாட்னியில் 15, ஜுவாலஜியில் 15. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரும். ஐ கேன் சே நியூமரிக்கல் கொஷின், கான்செப்ஷுவல் கொஷின், இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கரெக்டாக தப்பாக சொல்கிறது, அசன் ரீசனு, மேட்சிங்கு, அப்புறம் கிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்லாம் கண்டிப்பாக வரும். அப்போது டே 1 டே 2 படிக்கிறீங்க, டே 3 எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு மாடியூல் முடியுது. அப்போது இப்படி தான் இது இருக்கும் பாருங்கள். மாடியூல் 1ல் ஃபிசிக்ஸில் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்ரு எலக்ட்ரானிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டு, அதோட சேர்த்து பி பிளாக்கும் வந்துடுது ஓகே. பாட்னியில் எக்கோசிஸ்டமு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸு. இதில் பி பிளாக்குன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா பி பிளாக்கில் உள்ள ஒரு குட்டி ஸ்பெசிஃபிக் டாபிக் வரும். உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாளும் என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஷெட்யூல் வந்துடும் ரைட். அப்போது டே 2ல் ஷுட் சே மாடியூல் 2ல் உங்களுக்கு ஆட்டம்ஸ் நியூக்ளியை, கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரு, பாட்னியில் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் பார்ட் 1 மட்டும், ஜுவாலஜியில் எவல்யூஷன் ரைட்டா. இதில் பி பிளாக்னா அதோடைய இன்ட்ரோவாக இருக்கும் ரைட், ஐ மீன் இன்ட்ரோவாக இருக்கும் பி பிளாக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளில் 2 சாப்டர் தான் நீங்கள் படிப்பீங்க ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு ஐ கேன் சே ஃபிசிக்ஸும் பாட்னியும் இருக்குன்னா, டே 2ல் உங்களுக்கு ஜுவாலஜியும் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். டே 3ல் அதுக்கான எக்ஸாம் இருக்கும் ஃபைன். ஸோ டே 3ல் நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஈவினிங் நாங்கள் அதே எக்ஸாமுக்கான கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனை பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட். இது ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு. 4 வருஷமாக நம்ம Xylem Learningல இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸை, இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்குது. 2024ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸு 600+, 700+லாம் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ கண்டிப்பாக அதே மெத்தடை, அதே ஸ்ட்ராட்டஜியை, அதே சிஸ்டமாக தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன சார் பிளான் அப்படின்னா 20 மாடியூலு, 81 சாப்டரு ஓகே. 3 நாளில் ஒரு மாடியூலை முடிப்போம், 4 சாப்டர் முடிப்போம் ஓகே. ஹோப் இது ஃபைன் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி டே 1ல் ஃபிசிக்ஸும் பாட்னியும் இருக்கும் ஃபைன். கிளாஸ் டைமிங் இங்கே காலைல 9 மணி, அதுக்கப்புறம் 2:30 மணின்னு இருக்குது. இதே டைம் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், அது மாடிஃபை ஆகும். நீங்கள் ஆனால் கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு டீட்டெயில்டு ஷெடியூலை வந்து நம்ம கொடுத்துருவோம் ரைட். அந்த ஷெடியூல் டைமில் ஆப்குள்ளே வரீங்க, படிக்கிறீங்க, மார்க்ஸ் காட்டுறீங்க. அந்த லைவ் கிளாஸே உங்களுக்கு ஃபுல் சாப்டரே ரிவைஸ் பண்ணி விட்ருவோம் ரைட்டா. ஸோ அதனால தான் இது கிராஷ் கோர்ஸு. ஸோ டே 2லேயும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி ரைட். இப்போ தான் அதோடைய போர்ஷன்ஸை பார்த்தோம். டே 3ல நான் சொன்ன மாதிரி
காலையில் நீங்கள் கொஞ்சம் நீங்களாகவே ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதணும் ஓகேவா. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஒரு வாட்டி கான்செப்ட்ஸை நாமளும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவோம். அது பேர் தான் மேரத்தான் ரிவிஷனு. அது இல்லாமல் எழுதின எக்ஸாம்ஸுக்கான கொஷின்ஸ் இருக்கும்ல, அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம கொஷின் டிஸ்கஷன் லைவாகவே பண்ணிடுவோம். ரைட்டா, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அண்ட் வேறு என்னெல்லாம் சார் இருக்குது அப்படின்னா, நான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீச்சரை சொல்லிட்டேன். எப்போ சார் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜனவரி 20 டே 1 ஆரம்பிக்குது. நம்ம ஆன்லைன் Xylem ப்ரீமியர் லீக் அப்படின்ற கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது ஜனவரி 20 எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் யாருமே லான்ச் பண்ணதில்லை. உங்களுக்கு இந்த Xylem ப்ரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸுடைய ஆன்லைன் கோர்ஸ் மெட்டீரியல் இல்லாமல் வித்தவுட் மெட்டீரியல் இதோடைய ஃபீஸ் வந்து 4500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் லக்ஸரி ஐட்டமாக கன்சிடர் பண்ணுறதுனால 18% ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்போ இதிலேருந்து 18% நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கோர்ஸோட ஃபீஸ் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ப்ரைஸ் ஜனவரி 20 வரைக்கும் தான். ஏன்னா நமக்கு நிறைய பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஆஃபர் கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ 20 வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வி ஆர் கிவிங் திஸ் ஆஃபரு. அப்போது இந்த ஆஃபரை அவைல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது இந்த கூப்பான் கோடை போடணும். ஏன்னா இதோடைய நார்மல் ப்ரைஸு 6000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ரைட். பட் 20 வரைக்கும் ஆஃபர் போகுது. அதுக்கு பொங்கல் ஆஃபர்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு கூப்பன் கோட் இருக்குது, பொங்கல் 25 சொல்லிட்டு. பொங்கல் அப்படிங்கிறத கேப்ஸில் போட்டுட்டு 25 போட்டிங்கன்னா 25% ஆஃபர் வரும். அப்போ தான் உங்களுக்கு 4500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா ஒரு 2000 மட்டும் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தியரி கண்டென்ட் இருக்கும், அதிலே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு மைண்ட் மேப் வரும். அப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிக்கு தியரி கண்டென்ட் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து கிடச்சிரும். ப்ளஸ் அதே மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இருக்கும், ப்ளஸ்ஸு மைண்ட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிக்கு இவ்வளோ பெரிய சைஸுக்கு மைண்ட் மேப் வந்து தருவோம். இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த புக்கு. ஓகே, அதாவது லென்த்து சொல்கிறேன். ஸோ அதுவும் இந்த 2000 அப்படின்ற ப்ரைஸ்லேயே வந்துடும். ஓகே, அண்ட் இந்த வருஷம் நம்ம புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்னதுன்னா, இந்த Xylem ப்ரீமியர் லீக் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸு, அதில் ஜாயின் பண்ணுற பசங்க ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மெட்டீரியலாக நம்ம அவங்களுக்காக லான்ச் பண்ணுறோம். ரைட், அது என்னது அப்படின்னா கிராஷ் டிபிபின்னு சொல்லிட்டு, அதாவது கிராஷ் கோர்ஸில் சேர்கிற பசங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுதான் டிபிபி சொல்லுவோம், டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு. இது வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஐ ஷுட் சே பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 புக்கு சேர்த்து ஒரே இதில் வந்துடும். ஒரு புக்கிலே ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக சேர்த்து ஒரே புக்கில், கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக சேர்த்து ஒரு புக்கில், பாட்னி ஃபுல்லாக சேர்த்து ஒரு புக்கில், ஜுவாலஜி ஃபுல்லாக சேர்த்து ஒரு புக்கில், மொத்தம் 4 புக்கு வந்துடும் இந்த ப்ரைஸில் 1500 அப்படின்ற ப்ரைஸில். இது நம்ம புதுசாக லான்ச் பண்ணுறதுனால இதுக்கான டெலிவரி ஜனவரி மிட்டிலேருந்து லான்ச் ஆயிரும். ஓகே, ஜனவரி 20 சம்திங் அந்த டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டெலிவரி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போவே நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெலிவரி பண்ண ஆரம்பிப்போம் ஜனவரி மிட்டிலேருந்து. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த இது வந்து 2000 ருபீஸ் சொன்னேன் இல்லையா மெட்டீரியல், அது உங்களுக்கு அந்த தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஷினு ப்ளஸ் மைண்ட் மேப்பு. ஓகே, அது வந்து Xylem ப்ரீமியர் லீக் அதோட ஐ கேன் சே அந்த கிராஷ் கோர்ஸோடைய மெட்டீரியல். இது அதே கிராஷ் கோர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்க்குனே தனியாக மெட்டீரியல், புரியுதா? மெட்டீரியலில் தியரி ப்ளஸ் கொஷின் இருக்கும், இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குனே கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குனே தனியாக மெட்டீரியல். இது வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 1500 தான். ரைட்டா, கிரேட் பசங்களா. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, சார் ஆன்லைன் கோர்ஸா நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து நேரில் படித்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் சார் அப்படின்னா, டோன்ட் வரி. அது வந்து நம்ம மார்ச் மிட்டில் அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் முடியுதில்ல, 12th பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், அப்போது நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸே லான்ச் பண்ணுறோம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய Xylem லேர்னிங் ஹைப்ரிட் சென்டரில். அதுக்கான லொக்கேஷன்லாம் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அங்கே நம்மளுடைய ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. Xylem ப்ரீமியர் லீக் XPL ஆன்லைனில் நாங்கள் ஐ ஷுட் சே ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம். அங்கே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டான வேர்ல்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்கோம். அவங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில். இதோட ப்ரைஸ் வந்து 25,000 ஆக்சுவலாக. ஆனால் இப்போ ஏர்லி பேர்ட் ஆஃபராக இப்போ பொங்கல் ஆஃபர்லாம் போகுது. அப்போது நம்ம மார்ச் மிட்டில் தான் லான்ச் பண்ணுறோம். ஆனால் இப்போவே நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தரோம். வெறும் 20,000க்கு இந்த கோர்ஸை நமக்கு தரோம், ஷுட் சே அந்த பசங்களுக்கு தரோம். இதில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், 8129000700 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் XPL அதாவது Xylem ப்ரீமியர் லீக்
ஐ கேன் சே அது என்னது கிராஷ் கோர்ஸ் தான். ஆஃப்லைனில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பருக்கு கால் பண்ணி 8129000700 கால் பண்ணி ஆஃப்லைனில் சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சீட்டை புக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் மார்ச் மிடில் திருச்சிக்கோ திருநெல்வேலிக்கோ கோயம்புத்தூருக்கோ வந்து நம்ம Xylem ஹைப்ரிட் சென்டரில் வந்து கிராஷ் கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். ரைட்டா? சூப்பர் பசங்களா, கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டூ கன்சிடர் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ரைட்? நிறைய பேர் வந்து சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, பேக்லாக்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது நம்ம ஃபுல்லாக 60 டேஸ்க்குள்ளே நிறையா ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் மாதிரி கொடுக்கறதுனால கண்டிப்பாக திஸ் வில் பூஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்கள் கோலை அட்டைன் பண்ண இது ஹைலி மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம், சேர்ந்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் மறக்காம பசங்களா, ஷோஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்படி பண்ணுவீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன் ஸோ தட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.